தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு என்று விழிகளை தாழ்த்தி கொண்டு கெஞ்சும் குரலில் கேட்டாள். அங்கிருந்தவர்களுக்கெல்லாம் மயக்கம் வராத குறைதான். சரி சரி, ரொம்ப சாரி கேட்காதீங்க, இந்த ஒரு முறை போனா போகுதுன்னு மன்னிக்கிறேன் என்று சொல்லி 2 அடியை அவர் முன்னால் எடுத்து வைக்க ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள் நதியா. சுற்றியிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தவன் பாக்கெட்டுக்குள் கைவிட்டு கொண்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான். அவனும் ஏற்கனவே கோபத்தில் இருந்ததால் தான் அவரை அவமதிக்கிறோம் என்பது தெரியாமல் அவளை மரியாதை இல்லாமல் பேசிக்கொண்டிருந்தான். சுற்றியிருப்பவர்கள்தான் அதை எப்படி எடுத்துக்கொள்வதென்று தெரியாமல் திகைத்து போய் நின்றனர். பிறகு, சாரி ஹரீஷ், இனிமேல் நான் இது மாதிரி லேட்டாக வரமாட்டேன் என்று நதியா மீண்டும் ஒரு முறை அவனிடம் மன்னிப்பு கேட்க, சரி நான் தான் இவ்வளோ தூரம் வந்துட்டேனே, அப்புறம் என்ன, உங்கள் வேலையை முடிச்சு கொடுத்துட்டே போகிறேன் என்று பாக்கெட்டுக்குள் கை வைத்து கொண்டு முன்னால் நடந்தவன் அவளை பார்த்து கொண்டு இருந்த ஆறுமுகத்தை பார்த்து, நதியா யாருன்னு உங்களுக்கே தெரியும், ஹெர்பல் சொசைட்டியோட தலைவர்களில் ஒருத்தர். அப்படிப்பட்ட அவங்க கிட்டேயே நான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்து பயப்படுவேன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரை நக்கலாக பார்த்தான் ஹரீஷ். ஹரீஷ் சொன்ன அதே விஷயத்தை தான் ஆறுமுகம் மனதில் நினைத்து கொண்டிருந்தார். ஏற்கனவே ஹரீஷிடம் தேவையில்லாமல் பிரச்சனை செய்து விட்டோமோ என்று அவர் பயந்து கொண்டிருக்க, இப்போது அவன் பேச பேச அவருக்கு பிபி அதிகமானது. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு என்று உணர்ச்சி வசப்பட்டு கத்தினார். அதையெல்லாம் கண்டுகொள்ளாத ஹரீஷ் அவரை அலட்சியப்படுத்திவிட்டு அங்கிருந்து நகர, நதியாவும் நடந்த பிரச்சனைகளையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவளுக்கு இப்போது அனைத்தும் நடந்தது. ஆனால் பிரச்சனை அந்த மருந்தை கொண்டு வருவதில்தான் ஆரம்பித்தது. 15 பேர் கொண்ட குழுவை அந்த மூலிகைகளை கொண்டு வருவதற்காக நதியா நியமித்திருந்தாள். அவர்கள் மூலிகைகளோடு இங்கு வந்து கொண்டிருந்த பொழுது இடையில் யாரோ அவர்கள்
அதை இங்கு கொடுத்தாலோ இல்லை தானே பயன்படுத்தி கண்டுபிடிக்க முயற்சி செய்தாலோ அந்த முயற்சி தவறாய் சென்று விட்டால் இருக்கும் கொஞ்சம் மூலிகையும் வீணாகிவிடும் என்பது அவனது பயம். நதியா அவர்களுடைய லேபிற்கு அழைத்த போது அதற்கு அவன் ஒப்புக்கொண்ட காரணம், இங்கு வந்தால் நிறைய பிராக்டிஸ் செய்யலாம், அதை வைத்து தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளலாம் என்று நினைத்தான். ஆனால் இப்போது அதுவே அவனுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்க, இதை சமாளிக்கும் வழி தெரியாமல் ஒரு பக்கம் இவன் குழம்ப, இன்னொரு பக்கம் இவனிடம் உண்மையில் மூலிகை இருக்கிறதா, இருந்தால் அதை எப்படி வாங்குவது என்ற குழப்பத்தில் நின்று கொண்டிருந்தாள் நதியா. அப்போது ஹெர்பல் சொசைட்டியை சேர்ந்த ஒருவர் மிகவும் அவசரமாக அங்கு வந்தார். நதியா அவரை பார்த்து, என்னாச்சு, என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்க இப்படி பதட்டமா ஓடி வரீங்க என்று வேகமாக அவர் அருகில் வந்து கேட்க, மூச்சு வாங்கி கொண்டு கண்களை கூட திறக்க முடியாமல் நின்றவர், ஆமாம் மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல தான் நான் வந்தேன். அந்த குமரன் ஃபேமிலி இருக்காங்களே, அவங்க ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நைட் அவங்க ஒரு ஏலம் விட போகிறாங்களாமா. அதில் நமக்கு தேவையான மூலிகைகள் எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் என்று சொல்ல நதியாவின் முகம் சட்டென விஷயத்தை கேட்டு பிரகாசமானது. பிறகு, நிஜமாக தான் சொல்கிறீங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யார் சொன்னது என்று கேட்டாள். ஆமாம் மேடம், நான் சொல்கிறது உண்மைதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த குமரன் தான் இதை எல்லாரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டு வந்து தான் உங்ககிட்ட சொல்கிறேன் என்று அதை அவளிடம் தன் ஃபோனை காட்டி அது உண்மை என்று அவளுக்கு நிரூபித்தார். அதை கேட்டதும் தன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது, இனி கவலைப்பட வேண்டாம் என்ற நிலைமைக்கு வந்தவள் நிம்மதி பெருமூச்சுடன், சரி ஓகே, இதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இப்போ கிளம்பலாம் என்று சொன்னவுடன் அந்த நபர் அங்கிருந்து சென்று விட்டார். அதன் பிறகு அவள் அருகில் வந்த ஹரிஷ், நான் இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கனோ அதைத்தான் நீங்களும் யோசிக்கிறீங்களா என்று புருவம் உயர்த்தி கேட்டான். அவனை நிமிர்ந்து பார்த்த நதியா, நான் என்ன யோசிக்கிறேன்னு சரியாக கண்டுபிடிச்சிட்ட போல என்று ஒரு மர்ம புன்னகையுடன் சொல்ல, இருவருமே ஒரே விஷயத்தை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருந்தனர். அவர்கள் இப்போது ஏலத்தில் விடப்போவதாக குறிப்பிடப்பட்டிருக்கும் மூலிகைகள் அனைத்தும் மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள். அதிலும் இப்போது ஹெர்பல் சொசைட்டியில் தயாரிப்பு நிலையில் இருக்கும் அந்த ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட் தயாரிக்க மிகவும் முக்கியமான மூலிகைகள் அவை. அதே மூலிகைகள் தான் சில நாட்களுக்கு முன்னால் மர்ம நபர்களால் கொள்ளையடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இப்போது ஏலத்திற்கும் வந்திருக்கிறது. அப்படியெனில் இதில் இருக்கும் சூட்சமம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஹரிஷ், நதியா முட்டாள்கள் இல்லை. இது சாதாரணமாக நடந்தது போல இருவருக்குமே தோன்றவில்லை. எனக்கு இதில் ரொம்ப சந்தேகமாக இருக்கு. ஆனால் நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறது என்று நதியா சற்று குழப்பத்துடன் கேட்க, நாம் நினைக்கிற மாதிரி நாம் ஈஸியாக போய் அவங்க நம்மக்கிட்ட இருந்து தான் இதெல்லாத்தையும் திருடுனாங்கன்னு ப்ரூவ் பண்ணிட முடியாது. இந்த மாதிரி ஏலத்தில் ஏலம் நடத்துகிறவங்க மட்டும்தான் கலந்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. வெளியிலிருந்து கூட மூலிகைகளை வாங்கி அவங்க ஏலத்தில் விடலாம். நம்ம போய் பிரச்சனை பண்ணால் கண்டிப்பாக இது வெளியிலிருந்து வந்துச்சுன்னு சொல்லி ஈஸியாக சமாளிச்சிருவாங்க. ஸ்ட்ராங்காக எந்த ஆதாரமும் இல்லாமல் அங்கே போய் பிரச்சனை பண்ணுறதுல எந்த யூஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது இந்த ஹெர்பல் சொசைட்டிக்குள்ளே நடந்த ஒரு முக்கியமான விஷயம். இதை நான் தெரிஞ்சுக்கிட்டதே தப்பு. அப்படி இருக்கும்போது நான் போய் இதை பற்றி பேசி சண்டை போட்டால் அது வேற மாதிரி போய் முடியவும் நிறைய வாய்ப்பு இருக்குது என்று அனைத்து கோணங்களில் இருந்தும் யோசித்து சொன்ன ஹரிஷ், ஆனால் நம்மக்கிட்ட வேற எந்த வழியும் இல்லை. என்ன ஆனாலும் சரி, உண்மை எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறத விட ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த ஏலத்தில் நம்ம கலந்துக்கிறது. அந்த மூலிகைகள் எவ்வளோ அதிக விலைக்கு ஏலம் எடுக்கப்பட்டாலும் அதை எப்படியாவது முறியடிச்சு நம்ம ஏலத்தை எடுத்தே ஆகணும். ஏன்னா நமக்கு இப்போ அந்த மூலிகை ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தில் நம்மளால் ரிஸ்க் எடுக்க முடியாது என்று நிலைமையின் தீவிரத்தை உணர்த்தும் விதமாக சொன்னான் ஹரிஷ். ஆமாம், எனக்கு இதை தவிர வேற வழி இருக்கிற மாதிரி தெரியல. முதல்ல மூலிகைகள்லாம் நம்ம கைக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்க முடியும் என்று தலையை தேய்த்து கொண்டே அவள் சொல்ல, என்னதான் பேசும்பொழுது இது சாதாரண விஷயமாக தெரிந்தாலும் அவ்வளவு எளிதில் இது முடியாது என்பது இருவருக்குமே நன்றாக தெரியும். அதே நேரம் ஒரு மிகப்பெரிய பங்களாவின் ஹாலில் 6-7 பேர் கொண்ட ஒரு குழு கூடியிருந்தது. ஒரு பெரியவர் அவர்கள் அனைவரையும் பொதுவாக பார்த்து, என்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு, என்னால் இன்னும் எத்தனை நாள் தாக்கு பிடிக்க முடியும்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. அந்த ஹெர்பல் சொசைட்டியிலிருந்து ஏதாவது நியூஸ் வந்துச்சா, அவங்க எல்லாரும் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று சற்று மெல்லமான குரலில் அதே நேரம் அழுத்தமாக கேட்டார். நாற்காலியில் இருந்து எழுந்து அவரால் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலைமையில் கூட அவரை நிமிர்ந்து பார்க்க கூட தைரியம் இல்லாமல் அனைவரும் தலைகுடிந்தபடிதான் அமர்ந்திருந்தனர். அப்போது ஒருவர், ஐயா, 2 நாள் முன்னாடி அந்த ஹெர்பல் சொசைட்டி பிரசிடென்ட் நதியா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. அவங்க நம்ம கேட்ட இந்த பில்லை தயாரிக்க தேவையான மூலிகை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்களாமா. ஆனால் என்னன்னு தெரியல, அந்த மூலிகைகள் எதுவும் இன்னும் அவங்க கைக்கு வந்து சேரலேன்னு, என்ன பிரச்சனைன்னு இன்னும் புரியலேன்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து எந்த தகவலுமே வரல என்று 40 வயது மிக்க ஒருவர் கூறினார்.
யாரோ ஒருவர் விஷயத்தை கூறிய பிறகுதான் மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக மூச்சு விட்டு அந்த பெரியவரை பார்த்தனர். இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ஏன் அதுக்கப்புறம் எந்த தகவலும் வரல? அவள் இப்போ கொஞ்சம் வருஷமா அந்த சொசைட்டியோட தலைவியாக இருக்கா. ஆனால் உண்மையான தலைவர் யாருன்னு மறந்துட்டாளா? இல்லை நான் யார் என்னன்னு காட்டினா தான் அவளுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருமா என்று கிடைக்கப்பெற்ற தகவலில் திருப்தி அடையாமல் சற்று கோபமாக அவர் கேட்க, அது என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியலையா. அவங்க கிட்ட இருந்து சீக்கிரமாக தகவல் வரும்னு நம்பிக்கையில் தான் நாங்களும் இருக்கோம் என்று அவரை சமாதானம் செய்யும் விதமாக ஒருவர் கூறினார். இங்கே பாருங்க, இந்த மாதிரி தேவையில்லாத காரணமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. உடனே அந்த நதியாவுக்கு தகவல் அனுப்பி வைங்க. அவள் அந்த சொசைட்டிக்கு தலைவியாக இருக்கணும்னா உடனே அப்பாவுக்கு தேவையான அந்த லைஃப் ப்ரொலாங்கேஷன் பில்லை தயார் பண்ணி அனுப்ப சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியாது என்று இவ்வளவு நேரம் அந்த பெரியவர் பக்கத்தில் அமைதியாக நின்று கொண்டு இருந்த ஒருவன் சத்தமாக கத்தினான். அங்கிருந்த அனைவரும் வாய் திறந்து பதில் பேசாமல் சரி என்று தலையை மட்டும் ஆட்டி வைத்தனர். யார் இவர்கள்? நதியாவுக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? தன் வீட்டு ஹாலில் அமர்ந்திருந்தாள் சந்தனா. அவளது முகம் களையிழந்து போயிருந்தது. ஹாலில் டிவி ஓடிக்கொண்டிருக்க அவளது கவனம் அதில் இல்லை. கவலையுடன் எதை பற்றியோ யோசித்தபடி அமர்ந்திருந்தாள். ஹரிஷ் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை. மீண்டும் அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோ, அதனால் தான் வீட்டிற்கு வரவில்லையோ என்று பலவாறாக அவனை பற்றி கவலைப்பட்டு கொண்டுதான் இப்படி சோர்ந்து போயிருக்கிறாள். மேலும் இன்னும் ஏற்கனவே பட்ட காயங்கள் எல்லாம் சரியாகவில்லையே, அதற்குள் எதற்காக செல்ல வேண்டும் என்று அவன் வந்தவுடன் கேட்க வேண்டும் என பல கேள்விகளையும் வைத்திருக்கிறாள். அதற்கெல்லாம் முதலில் அவன் வர வேண்டுமே. அவளோ சோகத்தின் மறு உருவாய் அமர்ந்திருக்க அங்கு வந்த திலகா, சந்தனா, உன் புருஷன் எங்க, எப்போ வருவான் என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் வர தன் அம்மாவை ஆச்சரியமாக பார்த்த சந்தனா, அம்மா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லா தானே இருக்கீங்க என்று அவரை ஆராய்ந்து கொண்டே கேட்க, எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன், அவன் எங்கன்னு சொல்லு, எனக்கு இப்போ உடனே அவனை பார்க்கணும் என்று அவர் குரல் சற்று பதட்டமாக மாற, என்னம்மா அவர் மாறி பேசுகிறீங்க, ஹரிஷ் ஏன் கேட்குறீங்க, என்னாச்சு என்றவளுக்கு அவனை காணோம் என்ற பயம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அம்மா ஏன் அவனை அக்கறையாக கேட்க வேண்டும் என்ற சந்தேகமும் வர, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அவன் எங்கன்னு மட்டும் சொல்லு என்று மீண்டும் மீண்டும் அதே கேட்டார். அம்மா எனக்கு எதுவும் தெரியாது, அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை என்றாள் சந்தனா கவலையாக. என்ன நீ, அவன் எங்கே போகிறான் எங்கே வரான்னு கூடவா தெரியாது? உன் புருஷன் இருக்கானே, அவனால் எப்போவுமே பிரச்சனை தான் என்று நொந்து போய் தலையில் கை வைத்து ஏதோ யோசித்து கொண்டிருந்தாள் திலகா. நேற்றிலிருந்து ஒருவர் பின் ஒருவராக வீட்டிற்கு வந்து சென்றபடி இருக்கின்றனர். அவர்கள் அனைவருக்கும் திலகாதானே நான் தேவையான பவர் பில்களை தருகிறேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார். எப்படியாவது ஹரிஷ் அந்த டேப்லெட்டுகளை கொண்டு வருவான் என்ற நம்பிக்கையில் இருந்திருக்க, இப்போது வரை அவன் இந்த பக்கமே எட்டி பார்க்கவில்லை. வருபவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி நிற்பது இப்போது திலகாவின் நிலையானது. ஒரு பக்கம் ஹரிஷ் எங்கிருக்கிறான் என்று தெரியவில்லை, அவனிடம் அந்த பில்கள் இருக்கிறதா என்றும் தெரியவில்லை. இந்த நிலையில் வருபவர்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்வது? அவர்களிடமெல்லாம் காட்ட முடியாத கோபத்தை கூட இப்போது ஹரிஷ் பக்கம்தான் திருப்பிக் கொண்டிருந்தார் திலகா. நேற்று அவர் கடைக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்த பொழுது அன்று வந்தவர்களில் ஒருவர் வந்து அவரிடம் மாத்திரையை பற்றி விசாரித்தார். இன்னும் ஹரிஷ் வீட்டிற்கு வரவில்லை என்றும் அவன் வந்த பிறகுதான் அந்த பில் கிடைக்கும் என்றும் திலகா கூற, கத்தியை எடுத்து அவரை மிரட்டிய அந்த நபர், இங்கே பாரு, நாங்கள் கேட்டபடி மாத்திரை மட்டும் வரல, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது என்று மிரட்டிவிட்டு அங்கிருந்து சென்றார். அதை நினைக்க இப்போது கூட திலகாவிற்கு உடம்பெல்லாம் நடுங்கியது. அந்த மாத்திரைக்காகத்தான் இவ்வளவு மோசமானவர்கள் தன் மருமகன் முன்னால் மரியாதையாக நடந்து கொண்டார்களா என்று இப்போது வரை நம்பவே முடியவில்லை. அன்று இவர்களெல்லாம் அந்த மாத்திரைக்காக எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொடுப்பார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த விஷயத்திற்குள் தலையிட்டார் திலகா. இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்திருந்தால் அன்றைக்கு ஹரிஷுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்று கூறியிருப்பாரோ என்னவோ. அனைத்திற்கும் மேல் இந்த ஹரிஷ் எங்கு சென்றான், இப்போது என்ன செய்கிறான் என்று அவனிடமிருந்தும் எந்த தகவலும் இல்லை. ஆனால் இப்போது நேரம் கடந்து விட்டது, எதுவும் செய்ய முடியாது அல்லவா? வினை விதைத்தவன் அதை அறுத்துதானே ஆக வேண்டும். இங்கே பாரு சந்தனா, விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக கையை மீறி போய்கிட்டு இருக்கு. உன் புருஷன் உடனே வீட்டுக்கு வந்தே ஆகணும். அவன் எங்கே இருக்கான்னு எப்படியாவது தேடி கண்டுபிடி. அவனை கொண்டு வந்தாதான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் என்று அடுத்து சந்தனாவிடம் சண்டைக்கு நிற்க, நீங்கள் தானம்மா அவனோட மென்டரை கண்டுபிடிச்சு மாத்திரையை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும், இல்லைன்னா வரவே கூடாதுன்னு அவங்ககிட்ட சொல்லி வெளியில் அனுப்புனீங்க. இப்போ அவன் ஏன் வரல, எதுக்காக வரலன்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறீங்க? ஒருவேளை அவன் இன்னும் கண்டுபிடிக்கலையா இருக்கும், அதனால தான் வீட்டுக்கு வராமல் இருப்பான் என்று உன்னால் தான் என் கணவன் வீட்டில் இல்லை என்பதை அம்மாவிற்கு உணர்த்தும் வகையில் கூறினாள் சந்தனா. ஆமாம், உன் புருஷன் நான் சொன்ன உடனே எல்லாத்தையும் கேட்டு அப்படியே செஞ்சுட்டான். இது ஒன்று தான் பாக்கி இருந்துச்சு பாரு. நான் சொல்கிறதெல்லாம் அவன் எப்போ சீரியஸாக எடுத்திருக்கான். இப்போ நான் சொன்னதுக்காக வீட்டுக்கே வராமல் இருக்க, நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறவனா இருந்தால்
என்னைக்கோ நல்ல வேலைக்கு கூட போயிருக்கலாம். அதெல்லாம் பண்ணாமல் இதை மட்டும் பண்ணுறானா என்று எவ்வளவுதான் இப்போது அவன் மீது வெறுப்பு இருந்தாலும் அவனை பார்த்தே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் திலகா. அம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஏதாவது பிரச்சனையா? யார் யாரோ வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. அன்னைக்கு வந்து ஹரிஷ் கிட்ட பிரச்சனை பண்ணவங்க மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது. என்ன பிரச்சனைமா என்று நடக்கும் எதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் அவளுக்கு சரியாக என்ன நடக்கிறது என்று கூட தெரியவில்லை. அதனால் திலகாவிடம் விசாரித்தாள். திலகாவோ, அதை பற்றியெல்லாம் இப்போ பேச முடியாது. எனக்கு இப்போ உன்னோட புருஷன் இங்கே வந்தே ஆகணும். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அவன் வரணும். அதுவும் நான் கேட்ட அந்த பில் எல்லாத்தையும் கொண்டுட்டு இங்கே வரணும் என்று சந்தனாவை மிரட்டினார். காரணம், இப்போது அவனை வீட்டிற்கு திருப்பி கொண்டு வருவதை தவிர வேறெந்த விதத்திலும் இங்கு வந்து பிரச்சனை செய்பவர்களை தடுக்க முடியாது. என்ன, நான் சொன்னது காதில் விழுந்ததா இல்லையா? உன் புருஷனை உடனே வீட்டுக்கு வந்து சேர சொல்லு என்று மீண்டும் சொல்ல சந்தனா பதிலே பேசவில்லை. ஹரீஷ் தான் அவளது ஃபோனை அட்டன் செய்வதே இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது எந்த நம்பிக்கையில் தான் அவரிடம் பேசுவாள்? அதனால் அவள் அமைதியாகவே இருக்க அவளை முறைத்துவிட்டு திலகா அங்கிருந்து சென்று விட்டார். என்ன ஆனாலும் ஹரிஷை வீட்டிற்கு கூட்டி வர வேண்டும் என்று சந்தனாவும் மனதிற்குள் நினைத்து கொண்டாள். இன்னொரு பக்கம் வீட்டில் என்ன நடக்கிறது என்று எதுவுமே தெரியாத ஹரிஷ் இங்கு நதியாவின் அறையில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தவன் அவள் கொடுத்த ஜூஸை குடித்து கொண்டு இன்று நடக்கப் போகும் ஏலத்தை பற்றியும் தொலைந்து போன நதியாவின் மூலிகை பற்றியும் சிந்தித்து கொண்டிருந்தான். அவன் ஏதோ யோசனையில் இருக்க அவன் ஃபோன் அலறியது. சந்தனாவாகத்தான் இருக்குமோ என்று அவன் எட்டி பார்க்க அவனுக்கு ஆச்சரியம் கொடுக்கும் வகையில் குமரன் அழைத்திருந்தான். இவன் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறான்? அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டானே என்று ஏதோ யோசித்து கொண்டு ஃபோனை எடுத்து காதில் வைத்தவன், சொல்லுங்க சார், நீங்களா எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்ன விஷயம் என்று பணிவாக கேட்பது போல் அவனை வேண்டுமென்றே சீண்டினான். என்னாச்சு ஹரீஷ்? ஏன் ரொம்ப ஃபார்மலாக பேசுகிற? என் மேலே கோவமாக இருக்கியா? நாம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதை மறந்துட்டியா? நான் கொஞ்சம் ஃபேமிலி விஷயத்தில் பிஸியாக இருந்துட்டேன். அதான் அதுக்கப்புறம் உன் கூட பேச முடியல, உன்னை மீட் பண்ணவும் முடியல. இவ்வளோ நாள் உன்னை கண்டுக்காமல் இருந்ததுக்கு நான் வேணா சாரி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரிலாம் என்கிட்ட ரொம்ப மரியாதை பேசி என்னை வேற ஆள் மாதிரி ட்ரீட் பண்ணாத என்று சிரித்து கொண்டே சொன்னவனுக்கு அவன் வேண்டுமென்றே தன்னை வம்பிழுத்தான் என்று முதலில் தெரியவில்லை போல. ஹரீஷும் அதை பற்றி அதற்கு மேல் பேசாமல், ஒன்றும் பிரச்சனை இல்லை குமரன், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். ஏதாவது விஷயம் இருந்தால் தானே நீ கால் பண்ணுவ, அதான் இப்போ என்ன விஷயம்னு கேட்டேன். ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக என்கிட்ட சொல்லணுமா என்று கேட்ட ஹரீஷ் முகத்தில் ஒரு சிரிப்பு தவழ்ந்திருந்தது. குமரனை பற்றி ஹரீஷுக்கு நன்றாகவே தெரியும். தேவையில்லாமல் நிச்சயம் தனக்கு அவன் அழைக்க மாட்டான் என்று நன்றாகவே உணர்ந்துதான் இந்த கேள்வியை கேட்டான். அவன் விஷயத்தை கூறுவதற்கு முன்னரே நிச்சயம் இன்று நடக்கப் போகும் ஏலத்தை பற்றி ஏதோ பேசத்தான் அழைத்திருக்கிறான் என்று கூட ஹரீஷ் ஏற்கனவே ஓரளவு யூகித்து வைத்திருந்தான். அது ஹரீஷ், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். ஃபேமிலி சார்பாக ஒரு ஏலம் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுவும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன். உனக்கு டைம் இருந்தால் நீ நேரில் வந்து இதில் கலந்துக்கலனாலும் பரவாயில்ல, சும்மா விசிட் பண்ணிட்டு போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்று சொன்னவன், உனக்கு ஏதாவது பிடிச்சா வாங்கணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, உனக்காக நான் பேசி அதை கொடுக்க ஏற்பாடு பண்ணுறேன். முடிஞ்ச ப்ரைஸஸில் கூட கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தர சொல்கிறேன். நீ என்னோட நண்பனாச்சே, உனக்காக இதை கூட நான் பண்ணித்தர மாட்டேனா என்று கேட்க அதை கேட்டு சத்தமாகவே சிரித்த ஹரீஷ், என்ன நண்பா அவ்வளோதான் பண்ணுவியா? உன்னோட இந்த நண்பனுக்காக நான் எதை கேட்டாலும் ஃப்ரீயாக தர மாட்டியா? நீ நினச்சா அதை பண்ண முடியும் தானே, ஃப்ரீயாக கூட என்று வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் அவனை சீண்டுவது போல பேசினான் ஹரீஷ். இங்கே பாரு ஹரீஷ், விளையாட ஒரு அளவு இருக்குது. என்னால் அதை பண்ண முடியாதுன்னு உனக்கே தெரியும் தானே. அப்புறம் என்ன, என்னால் மட்டும் இல்லை, யாராலையுமே இதை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் டெசிஷன் எடுக்க முடியாதுப்பா. நாங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் மட்டும்தான் பண்ணுறோம், மற்ற எல்லாமே வெளியிலிருந்து வர்றவங்களோட தான் என்று வேண்டுமென்றே தங்களைத்தானே குறைவாக கூறினான் குமரன். அதை கேட்டு கண்களை உருட்டினான் ஹரீஷ். யாரு நீங்கள் சின்ன லெவலில் பிஸ்னஸ் செய்கிறீங்களா? அதனால தான் ஊர்லேயே பெரிய பணக்காரங்களாக இருக்கீங்களாக்கும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு அமைதியாகவே இருக்க, சரி ஹரீஷ், உனக்கு டைம் இருக்கா? நீ வரியா? உனக்கு நான் ஃபர்ஸ்ட் ரோவில் சீட் ரிசர்வ் பண்ணி வைக்கவா? நீ வந்தால் அங்கே வந்து உட்காந்துக்கலாம் என்று வேக வேகமாக கேட்டான். அதற்கு கண்டிப்பாக வரேன். ஒரு சீட் இல்லை 2 சீட் எனக்கு புக் பண்ணி வை. நான் மட்டும் தனியாக வர மாட்டேன், என் கூட ஹெர்பல் சொசைட்டியோட தலைவராக இருக்காங்கல்ல, அவங்களும் வருவாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இதில் கலந்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான மாதிரி நீ ஏற்பாடு பண்ணிடு என்று சிரித்துக்கொண்டே ஹரீஷ் சொல்ல, அந்த பக்கம் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானான் குமரன். என்ன சொல்கிற நீ எப்போ இருந்து ஹெர்பல் சொசைட்டி கூடலாம் பழக ஆரம்பிச்ச என்று அதே அதிர்ச்சியுடன் கேட்டான். ஹரீஷுக்கு ஃபோன் செய்வதற்கு முன்னால் இப்போது ஹரீஷ் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பது வரை விசாரித்து விட்டு தான் குமரன் ஃபோன் செய்தான்.
அப்போது யாருமே ஹரிஷ் எந்த சொசைட்டியோடு சேர்ந்து இருக்கிறான் என்ற விஷயத்தை அவனிடம் கூறவே இல்லை. வழக்கம் போல எந்த வேலையும் இல்லாமல் சும்மா இருக்கின்றவன் என்ற அளவிற்குத்தான் அவனுக்கு தகவல் கிடைத்தது. அதே நேரம் சிலருக்கு ஹரிஷ் மீது மிகுந்த மரியாதை இருக்கிறது என்றும் அவனை பார்ப்பதற்கு பெரிய பெரிய ஆட்கள் வந்து செல்கிறார்கள் என்றும் கேள்விப்பட்டான். ஆனால் அவர்கள் அந்த பவர் பில்லுக்காக தான் வருகிறார்கள் என்று குமரனுக்கு தெரியாது. எனவே இப்போது சாதாரணமான ஆளாக இருந்தாலும் எதிர்காலத்தில் ஹரிஷ் மிகப்பெரிய ஒருவனாய் மாறுவான் என்று யூகித்திருந்தவன் அவருடனான பழக்கத்தை நெருக்கமாக்கிக் கொள்ள நினைத்தான். அனைத்தையும் தெளிவாக திட்டமிட்டவன் இதை தெரிந்து கொள்ளாமல் விட்டதுதான் விந்தையோ என்னவோ. ஹரிஷ், என்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அமைதியா இருக்க? நீ ஹெர்பல் சொசைட்டியில் சேர்ந்துட்டியா? ஏன் இந்த விஷயத்தை ஏற்கனவே சொல்லலை என்று மீண்டும் அதே கேள்வியை கேட்க, நான் அவங்க கூட சேர்ந்தெல்லாம் ஒன்றும் இருக்கலை. இவங்க சவுத் பிரான்ச்சோட ஹெட்டு. இவங்க எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க. என்னோட ஹெல்ப் வேணும்னு சொல்லி என்னை தேடி வந்திருக்காங்க. கண்டிப்பாக இங்கே ஏலத்தில் கலந்துக்க அவங்களுக்கும் விருப்பம் இருக்குது. அதனால தான் நான் அவங்களையும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை என்று வெகு சாதாரணமாக கூறி குமரனின் அதிர்ச்சியையும் பயத்தையும் சற்று குறைத்தான். அப்படியா, சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வந்து இந்த ஏலத்தில் கலந்துக்கோ. நீ சொன்ன மாதிரி 2 சீட் ரிசர்வ் பண்ணி நான் வச்சிடுறேன் என்று சொல்லி அழைப்பை துண்டித்தான் குமரன். இன்னைக்கு நைட்டு நான் வரேன், அங்கே வந்து உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் என்று முகத்தில் ஒரு புன்னகையை தவளவிட்டவன் இதை பற்றி நதியாவிடம் முதலில் பேச வேண்டும் என்று நினைத்தான். அடுத்த நொடி மீண்டும் அவனது ஃபோன் அலறியது. இப்போது யார் என்று பார்க்க சந்தனாவிடமிருந்து அழைப்பு வந்தது. அதை எடுக்கலாம் என்று நினைத்து கையில் எடுத்த நொடி வேண்டாம் என்று அவன் மனம் சொல்ல முழுவதுமாக ரிங்காகி முடியும் வரை அப்படியே பார்த்து கொண்டிருந்தானே தவிர அழைப்பை ஏற்று அவளிடம் பேசவே இல்லை. இப்போது எதற்காக அவள் அவனுக்கு அழைக்கிறாள் என்று ஹரிஷ் ஓரளவிற்கு புரிந்து கொள்ள முடிந்தது. நிச்சயம் ஃபோனை எடுத்தால் வீட்டிற்கு வர சொல்லுவாள், அங்கு வந்திருக்கும் பிரச்சனைகளை சரி செய்ய சொல்லி கூறுவாள் என்று நினைத்துதான் அவன் அழைப்பை எடுக்காமல் அமைதியாகவே இருக்கிறான். இப்போதைக்கு அவனுக்கு முக்கியமான வேலை இந்த இடத்தில் கலந்து கொண்டு அங்கிருக்கும் சிக்கல்களை சரி செய்வது மட்டும்தான். இதற்கிடையில் எக்காரணம் கொண்டும் தனது மனதை அலைபாய விடக்கூடாது என்று தீர்க்கமாக முடிவெடுத்து வைத்திருந்தான். இரவு 8 மணிக்கு அந்த ஏலம் ஆரம்பிப்பதாக குமரன் கூறியிருக்க 7:30க்கு நதியா மற்றும் ஹரிஷ் ஹெர்பல் சொசைட்டியைச் சேர்ந்த சிலருடன் அங்கு சென்றனர். அந்த இடத்திற்கு வந்தவுடன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு ஹரிஷ், நான் ஒரு 10 நிமிஷத்தில் திரும்ப வந்துடுறேன், இங்கேயே வெயிட் பண்ணு என்று சொல்லி அவன் பதிலுக்கு காத்திருக்காமல் அங்கிருந்து கிளம்பினாள். ஹரிஷ் போகும் அவளை புரியாமல் பார்த்தபடி அப்படியே நின்றான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.